மெல்லவும் முடியல சொல்லவும் முடியல அப்படிங்கிற மாதிரி தருதல கூட்டம், தற்கொலை கூட்டம். நான் கட்சியை விட்டு நீக்கினாலும் நான் நாம் தமிழ் கட்சி என்னை எல்லாம் 2 முறை நீக்கிருக்காங்க. நீங்க நீக்கினா தான் நாம் தமிழர். நாங்கெல்லாம் ஏற்கனவே நீக்கியும் நாம் தமிழர். பாஸ், நீங்க படிக்கிற ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர் பாஸ். நீங்க எல்கேஜி நாங்க பிஹெச். 2 முறை சாட்டை துறைமுருகன் கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, 2 முறை சாட்டைக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்ல. ஆனாலும் ஐ லவ் சீமான். ஏன்னா சீமான் லவ்ஸ் மீ. அதனால அதாவது என்னைய கட்சி விட்டு தூக்கலாம், ஆனா அண்ணன் தம்பி உறவை உலகத்துல எவனாலையும் முடிக்க முடியாது. கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அண்ணன். நம்ம கொஞ்சம் சாட்டை கொஞ்சம் சேட்டையும் பண்ணும்ல, நீக்கிட்டாரு. நீக்கின ஒரு குரல் பதிவு, ஒரு செய்தி வருது இரவு நேரத்தில். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், அண்ணன் கிட்ட கோச்சிக்கிட்டேன் அப்படி அந்த மோட்ல இருக்கேன். ஒரு செய்தி, உங்கள் அண்ணன் உங்கள் மீது கோவப்பட்டிருக்கிறார். உங்க அண்ணனுக்கு உங்கள் மீது வருத்தம் தான், கோபம் கிடையாது. உங்களுடைய காணொலியை பார்த்து இரவு முழுக்க அவர் தூங்கவில்லைன்னு ஒரு பதிவு. அந்த ஒரு பதிவை பார்த்தோன்னே அத்தனை போயிடுச்சு. அப்ப நம்ம இருக்கிற மாதிரி தான் அவரு அங்க இருக்காரு போல இருக்கு. சரி காத்திருப்போம், கூப்பிடுவாப்ல. அப்புறம் தேர்தல் முடியுது 2021. அப்பா இறந்து போறாங்க, அண்ணனோட அப்பா இறந்து போறாங்க. அங்க போன உடனே, அதாவது பேரன்பும் பெருங்கோவம்னு சும்மா சொல்லல, பெருங்கோவத்தை காட்டிட்டாரு அறிக்கையில. பேரன்பை காட்டணும்ல, அங்க போயிருக்க இதுல எங்கேயுமே சொல்லல. இத பரமக்குடியில ஒரு அறை போட்டு தங்கியிருக்காங்க. அண்ணன், ஹிமாயன் அண்ணன், அப்போ இருந்த வெற்றிகுமார் அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. அப்போ உள்ள போறேன், இவருக்கு இங்க வந்திருக்காரு. நானும் சீமான் தம்பி தானே, நான் உங்களை பார்க்க வரல, எங்க அப்பா இறந்துட்டாங்க, மாலை போட வந்தேன். சரி உட்காரு, இருக்கட்டும், உட்காருப்பா, இருக்கட்டும், உட்காரா செந்தமிழ் அப்படி சொல்லி பழகுங்க அப்படின்ட்டு உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் என்ன பொறுப்புல இருந்தா, இளைஞர் பாசற கொள்கை பொறுப்பு செல்ல அறிவிச்சு விடு, பிள்ளை போய் வேலை பார்க்க சொல்லு, போய் வேலை போ, ஒழுங்கா பேசு பாண்டே, அதெல்லாம் பேசக்கூடாது. சுந்தரவெள்ளி சொல்லணும், அதுக்கு அந்த வார்த்தை போ. அவ பேசணும், நான் பேசுறேன், அவ பேசுற நீ பேசுவியா? நீ யாரா? நீ பிரபாகரன் பிள்ளை, சீமான் தம்பி, நீ பேசலாமா? பேசக்கூடாது. ஒழுங்கா போய் பேசு, ஒழுங்கா வேலையை போற, ஒழுங்கா சேனல் நடத்து, வலையொலியை ஒழுங்கா கொண்டு போ. அங்கிருந்து ஆட்டம் 2வது இன்னிங்ஸ் தொடங்குது. பெருங்கோவத்தை பார்த்தவர்கள் பேரன்பை பார்க்கணும்னா நீங்க நீக்கப்பட்டு காத்திருக்கணும். இந்த கட்சியோட தகுதியே ஒரு 2 முறை சிறைக்கு போயிருக்கணும். 2 முறை சிறைக்கு போயிருக்கணும், ஒரு முறையாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கணும். அதான் தகுதி. நீக்கப்பட்ட உடனே என்னையவே நீக்கிடுவீங்களா? நாங்க யார் தெரியுமா? நான் கட்சிக்காக உழைச்சிருக்கேன், நான் இல்லைன்னா கட்சியே இல்ல அப்படின்னா முடிஞ்சு கதை. ஓஹோ, அப்ப இந்த பையன் நீக்கினாலே இவ்வளவு சேட்டை பண்ணானே, நீக்காம எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பான். அவன் சொன்னது பூரா உண்மையாயிருது. இப்ப நம்ம வீட்டுல மனைவி நம்ம மேல கோச்சுக்கிறா, எதுக்கோன்னு கோச்சுக்கிறா, பொய்யா நினைச்சு கோச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உண்மையானவன் நிரூபிக்க நம்ம அவளோட வாழ்ந்து காட்டணும். நம்ம அவளோட விலகிட்டோம்னா அவள் வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையாயிரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்சி நம்மளை நீக்குது அப்படின்னா, நான் உண்மையானவன, நான் உன் தம்பின, உன்னை விட்டா எனக்கு வேற அரசியல் என்ன, நான் அரசியலை பார்த்து நாம் தமிழ் கட்சி வரலன்னு, நாம் தமிழ் கட்சியை பார்த்து தானே அரசியலுக்கே வந்தேன் என்று காட்ட நாம நிக்கணும். கட்சியில் இருக்கும் போது 10 மடங்கு வேலை பார்த்தோமா, அண்ணன் சீமான் கோவப்பட்டா நான் 20 மடங்கு 2 நாள் திடீர்னு பேச மாட்டாப்ல, அப்பதான் நான் பரபரப்பா வேலை பார்ப்பேன். எப்படி இவரை கவர் பண்ணலாம், இந்த வீடியோவை போட்டா இவர் எப்படி லைன்ல வருவார், போடுறா வீடியோவை, அப்ப பாருங்க நல்லா பேசுவேன். அன்பான தமிழக முதல்வர் அவர்களே அப்படின்னு மரியாதையா பேசுவேன். இது சிறப்பா வந்திருக்கு, இப்படி கொண்டு போங்க. இப்ப வந்தீங்கல்ல லைன்ல, இதெல்லாம் அண்ணனை கரெக்ட் பண்ற மெத்தடு. நல்லா வேலை பார்த்தா, நீ நல்லா பேசுனா, ஒழுக்கமா நடந்துக்கிட்டா, ஒழுக்கமா பதிவு போட்டா, ஒழுக்கமா வீடியோ போட்டா, ஒழுக்கமா ரீல்ஸ் போட்டா, அண்ணன் தேடி நீ போண்டா, உன்னை தேடி அண்ணன் வருவாரு. அவ்வளவுதான், சிம்பிள். அவரை கரெக்ட், சீமானை கரெக்ட் பண்ணுவது எப்படின்னு ஒரு புத்தகம் போடலான்னு இருக்கேன். ஆத்தர் என் பேரை போட்டு நல்ல வியாபாரம் ஆகும். ஏன்னா நான் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். நீங்க முகம் சகப்பா இருக்கீங்க, மண்டை முழுக்க புண்ணா இருக்கும், நிறைய அடி வாங்கியிருக்கோம். பெரிய வழி. நான் உண்மையிலே எப்போதுமே சிரிச்சுதான் இருப்பேன். அண்ணன் சீமான பேசினாலே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோம். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து அழுத, லூசு பையல அழாதரா, இனிமேதான்டா நம்ம ஆட்டமே துவங்க இருக்கிறது என்று மே 4ஆம் தேதி சொன்னோம். மே 4ஆம் தேதி சரியா ஒரு 12:30 மணி என்ன அறியாம அழுதுட்டேன். பாக்கி அண்ணன் அழுது, அண்ணன் அழுதேன். அப்ப சொன்னாரு, நம்ம ஆட்டம் இனிமேதான் இருக்கு, இனிமேதான் நம்ம வேலை பார்க்கணும். இந்த மக்களுக்கு உண்மையான தலைமை என்றால் யார் என்பது இனிமேதான் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, நீ தைரியமா இரு அப்படின்னாரு. ஐயா மாமா சொன்னாங்கல்ல, சண்டையும் போடுவான் கருத்தாவும் பேசுவான்னு, கையிலையும் சண்டை போடுவான் கருத்தா பேசுவான். இதை தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு.
ஹெட் கேன் திங்க், ஷோல்டர் கேன் ஃபைட். ஹெட் அண்ட் ஷோல்டர் கம்பைன்ட் ரூல். புஜபல பராக்கிரம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும், அறிவாளியால் சிந்திக்க முடியும். இந்த ரெண்டும் இருப்பனால் மட்டுமே ஆட்சி அதிகாரம் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தலைவனை சொல்லுங்க. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் அதிமுக இருக்காங்களா? திமுக, காங்கிரஸ்ல, பிஜேபியில, தாவேக்கால ஒருத்தங்க கூட இல்ல. அறிவாளியாகவும் வீரனாகவும் இருக்கிற ஒரே தலைமை, ஒரே தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். காலம் கொஞ்சம் நம்மளை தள்ளி விட்டுருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அண்ணன் சீமான் சொல்வது போல நம் வெற்றியை தடுத்திருக்கிறான், ஆனால் நம் வெற்றியை தள்ளி போட்டிருக்கான். தடுக்க முடியும் எவனாலும், எந்த கொம்பனாலும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றியை, அண்ணன் சீமான் வெற்றியை தடுக்க முடியாது. தள்ளி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். 2031 களத்தை யோசிச்சு பாருங்க. 2 மாசம் ஆட்சிக்கே அம்புட்டு பேரும் வாயிலையும் வைத்தியம் அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். ஓட்டு போட்ட பல பேரு கோழி குன்னி உட்கார்ந்துச்சுமாங்க. அப்படி தமிழ்நாடு குன்னி உட்கார்ந்துருக்கு. மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியல அப்படிங்கிற மாதிரி வைரமுத்து சொல்லுவாங்க. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் நடுவே உருவம் இல்லாத உருண்டை உருண்டு கொண்டிருந்தது பாரு. அது மாதிரி தமிழ்நாட்டில் பல பேருக்கு உருவம் இல்லாத உருண்டை உருண்டு கொண்டிருக்கு. இது வரைக்கும் வருது சொல்ல முடியல. அப்படிங்கிற மாதிரி நெருக்கடியான நிலையில தமிழ்நாடு. உங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு தலைவனை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தருதல கூட்டம், தற்கொலை கூட்டம்.